Good morning. Welcome to Market Today by ECTRA Arulrajhan. Today is 15th March 2023. ஒவ்வொரு நாளும் ப்ரீ மார்க்கெட் இன்ஃபர்மேஷன் கூட ஷேர் பண்ணிக்கிறோம். இன்றைய தகவலை பார்க்கலாம். நேற்றுக்கு முடிஞ்ச அமெரிக்க சந்தை மிக வலுவாக முடிஞ்சிருக்கிறதா பார்க்குறோம். டவ் ஜோன்ஸ் 1.16%, S&P 1.82, நாஸ்டாக் 2.14. ஸோ யூஎஸ் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் வலுவான ஒரு திருப்பம் அப்படின்றது இப்போ நிகழ்ந்திருக்கிறது. இது வந்து பேஸ்ட் ஆன் பெட்டர் இன்ஃப்ளேஷன் நம்பர்ஸ் அப்படின்னு நம்ம சொன்னாலும் கூட இப்போதைக்கு இது வந்து ஒரு புல்பேக் ரேலி அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். எவ்வளவு தூரம் சர்வைவ் ஆகும் அப்படின்றதையும் பார்க்கணும். ஓவரால் ட்ரெண்ட் இன்னும் இறங்குமுகமாக தான் இருக்கிறத நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். அமெரிக்க சந்தையினுடைய இந்த ஒரு ஏற்றத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது பெரும்பான்மையான ஆசிய சந்தைகள் எல்லாமே ஏறி துவங்கி தற்போது ஏறிய வியாபாரமாகி வருகிறது. நம்முடைய சந்தை நிப்டி சிங்கப்பூர்ல வந்து எஸ்ஜிஎக்ஸ் நிப்டி என்ற பெயரில் இப்போது ஒரு கேப் அப் என்று 70 பாயிண்ட்டுக்கு மேல துவங்கி வியாபாரமாக இருக்கிறது. ஆனாலும் கூட இன்னொரு ஏற்றம் அப்படின்னு வரும்போது விற்பனை கூடுதலாக இருப்பதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு. அப்படின்றதுனால இந்த ஏற்றம் என்பது விற்கப்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருப்பதாக எடுத்துக்கொள்ளலாம். நிப்டியோட ரேஞ்ச் அப்படின்னு பார்க்கும்போது கீழே இருக்கிற 17,125 நேற்றுக்கு பிரேக் பண்ணியாச்சு. ஆனால் க்ளோசிங் பேசிஸ்ல பார்க்கலாம். நம்ம இந்த வாரத்துல இது வந்து சஸ்டைன் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். அதர்வைஸ் வி வில் ஸ்லோலி ட்ரிஃப்ட். நம்ம இந்த லோவர் லெவலில் தொடர்ந்து இறக்கிட்டே வரது நம்ம பார்க்குறோம். ஸோ மார்க்கெட் லெவல் அப்படின்றது வீக்காக தான் இருக்குதுன்றதுக்கான ஒரு நிஃப்டி பேங்க் பொறுத்த வரைக்கும் இந்த 39,100 தட் இஸ் பீங் டெஸ்டட். ஓகே, அது ஒரு முக்கியமான ஒரு எல்லை அது. ஸோ அந்த இடத்துல தான் இப்போ தொட்டு லைட்டாக பவுன்ஸ் ஆயிருக்கு. இதை காப்பாற்றுமா அப்படின்றத நம்ம இன்னும் ஒரு 2 நாளில் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போதைக்கு நிஃப்டி பேங்க் ஓரளவுக்கு நேர்த்திக்கு ஒப்பிட்டு பார்க்கும்போது ஓரளவுக்கு நிஃப்டியை விட கொஞ்சம் வலிமை காட்டியிருக்குது. மேக்ரோ எக்கனாமிக்கல் ஃபேக்டர்ஸ் பார்க்கும்போது 10-year பாண்ட் ஈல்ட் வந்து இப்போ 3.6 ஏற்கனவே அதே அளவில் தான் இருந்துட்டு இருக்கு. டாலர் இண்டெக்ஸ் அப்படின்றது ஓரளவுக்கு குறைய ஆரம்பிச்சிருக்கிறது பார்க்கணும் இல்லையா. 104 இருந்து மெல்ல மெல்ல 103.5 அளவுக்கு வந்திருக்கிறது. பிரெண்ட் க்ரூட் பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இறங்குமுகமா இருக்கிறத பார்க்குறோம். நேற்றுக்கு $80 கிட்ட பார்த்தோம். இப்போ 78.35. பொதுவாக இந்திய பொருளாதாரத்துக்கு சாதகமான அம்சமாக நாம் பார்க்க வேண்டும். ஆனால் உலக பொருளாதாரம் அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் இதை ஒரு கேள்விக்குறியுடன் பார்க்கணும். ஏன்னா இந்த டிமாண்ட் குறையும் போது உலக பொருளாதார வளர்ச்சி கொண்டிருக்கிறதான்ற ஒரு கேள்வியுடன் பார்க்க வேண்டும். தங்கத்தின் விலை நேர்த்தியோட விலைக்கு அருகாமையில் அப்படிதான் இருக்கிறத பார்க்கிறோம். ஒரு அவுன்ஸ்ன்றது 1905 அப்படின்ற ஒரு விலையில தான் இப்போதைக்கு இருக்கிறது. யூஎஸ்டி ஐஎன்ஆர் அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வாலட்டைலா இருக்கிறது நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ 82.45, 81.9 இருந்து கடகடன்னு இப்போ என்ன ஆயிடுச்சு 82.45. ஸோ ரூபாயினுடைய வலிமை குன்றுதல் வேகமாக தான் நிகழ்ந்து கொண்டு வருகிறது. ஆனால் மேலே 83 கீழே 81 இந்த 2 எல்லைக்கு இடையே தான் இப்போதைக்கு அது வலிமையாக சூழ்ந்து கொண்டிருப்பதை நம்ம பார்க்கிறோம். மற்ற மேக்ரோ ஃபேக்டர்ஸ் பார்க்கும்போது இப்போ சிபிஐ டேட்டா இதான இப்போ டாப் ஆஃப் த டவுன். நேற்றுக்கு அமெரிக்காவினுடைய அந்த சிபிஐ அப்படின்ற எண்கள் வந்து வெளியானதை பார்க்குறோம். இது வந்து 6% அப்படின்றது வெளியா இருக்குது. அதுக்கு முந்தைய மாதம் பார்த்தீங்கன்னா 6.4%. அதனால கொஞ்சம் கூல் ஆஃப் ஆயிருக்கிறது, கொஞ்சம் குறைந்திருக்கிறது அப்படின்ற ஒரு தகவலாக எடுத்துக்கொண்டாலும் கூட இன்னும் கோர் இன்ஃபிளேஷன் அந்த அளவுக்கு குறையல அப்படின்றத நம்ம இந்த இடத்துல ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அதனால ஒரு 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 ஃபெட் ரிசர்வ் அவங்களுடைய நடவடிக்கைகள் என்பது வட்டி விகிதம் சார்ந்து எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் மாற்றமான இருக்காது அப்படின்றதா இப்போதைய தகவல். இந்த மாசம் அவங்க எடுக்கக்கூடிய அடுத்த முடிவு என்னவா இருக்கும்? எல்லாமே 20-25 பேசிஸ் புள்ளிகள் என்ற ஒரு எதிர்பார்ப்பில் இருந்து வருகிறார்கள். என்ன நடக்குதுன்றதை பார்க்கலாம். அதே மாதிரி ரீட்டைல் சேல் நம்பர் அப்படின்றது முக்கியமான ஒரு நம்பர், அதுவும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதெல்லாம் யூஎஸ்னுடைய பொருளாதாரம் சார்ந்த புள்ளி விவரங்கள். இது சந்தைக்கு சாதகமா பாதகமான வர வர பார்க்கலாம். எஃப்ஐஸோட செல்லிங் தொடர்ந்து ஹெவியா இருக்கிறது பார்க்குறோம். நேற்றுக்கு 3,086 கோடிகள் விட்டுருக்குறாங்க. டிஐஸ் வந்து 2,121 கோடிக்கு வாங்கியிருக்கிறதா பார்க்குறோம். ஸோ எஃப்ஐஸோட விற்பனை நிறுத்தப்படாத வரை, குறைக்காத வரை சந்தையானது இந்த இறக்கம் வந்து தொடர்ந்து இருப்பதற்கு வாய்ப்பு நிறைய இருக்கிறத பார்க்குறோம். ஸோ இப்போதைக்கு என்ன வீக்னஸ் சொன்னது ஒவ்வொரு ஏற்றத்திலும் விற்பனை வருவதற்கான வாய்ப்பு இருக்குது என்பதை இந்த டேட்டாவும் காட்டுது. மாஸ்டர் ஸ்டாக் மார்க்கெட் ப்ரோக்ராம் 4 வார ப்ரோக்ராம் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் படிக்கிறதுக்கு எதுவாக ஆன்லைன்ல இரவு 8-9 மணிக்கு வச்சிருக்கோம். ஸோ இதில் டெக்னிக்கல் ஃபண்டமெண்டல் ஃபியூச்சர்ஸ் எல்லாமே கவர் பண்ணப்படுகிறது. ஒரு நல்ல ப்ரோக்ராம். ஃபியூச்சர்ஸ் நிஃப்டி ஒவ்வொரு நாளும் காலை 11 மணிக்கு லைவாக அனலைஸ் பண்ணுறோம். வாய்ப்புகள் அன்னன்னைக்கு வியாபார வாய்ப்புகள் அடையாளம் காட்டப்படுகிறது. எக்ட்ரா டிவி தமிழ் சேனல்ல யூடியூப்ல நீங்கள் பார்க்கலாம். கேண்டில் ஃபார்மேஷன் பார்க்கும்போது பியர் கேண்டில் கண்டினியூஸ் இல்லையா. கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து கடந்த 4 நாட்களாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சிவப்பு நிற கேண்டில்கள் பெரும் வீழ்ச்சியை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம்.
கிட்டத்தட்ட 17,850 கிட்ட இருந்தது. எங்க வந்துச்சு 17,000 வந்தது நம்ம பார்க்கிறோம். அதனால தொடர் இறக்கம் என்பது இருந்துகிட்டு இருக்கு. ஒவ்வொரு சப்போர்ட் உடைக்கப்பட்டு கொண்டே வருகிறது. 17,300 உடைக்கப்பட்ட பிறகு அது 16,900 என்ற நிலையை சப்போர்ட் அப்போதைக்கு வைத்திருக்கிறது. மீண்டும் ஏறும்போது எது தடுக்கப்படலாம்? 17,300 தடுக்கப்படுவதற்கான வாய்ப்பும் உண்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாங்க பண்ணிட்டு நோட்டிபிகேஷன் ப்ரெஸ் பண்ணுங்க. இந்த நாளும் இனிமையான நாளாக இருக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.